அமெரிக்கன் புள்ளி. இந்த ப்ரீடு வந்து யூகேசி, யுனைடெட் கெனல் கிளப், அப்புறம் அமெரிக்கன் புள்ளி கெனல் கிளப் ஏபிகேசின்னு சொல்கிற 2 பாடிஸ்னால மட்டும்தான் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய பேர் அமெரிக்கன் புல்லிஸ் ஃபைட்டிங்காகவும் இல்லை இந்த டாக்கே ஒரு ஃபெரோஷியஸ் நேச்சர் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இது வந்து ஒரு ஸ்டேபிள் கம்பேனியனாக இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டாக். அமெரிக்கன் புல்லிஸில் 5 டைப் இருக்குது. பாக்கெட், ஸ்டாண்டர்ட், கிளாசிக், எக்ஸல், அப்புறம் எக்ஸாட்டிக். பாக்கெட் புல்லின்றது சின்னதாக இருக்கும். அந்த அதர் புல்டாக் வெரைட்டி, ஒரு ஃப்ரெஞ்ச் புல்டாகவோ இல்லை மினி புல்னு ஒரு டாக் இருக்குது, அந்த மாதிரி இருக்க டாக்ஸோ கூட வந்து இந்த பிட்புல் டெரியரை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டாக்ஸ் வந்து சின்னதாக வரும். அதை வந்து பாக்கெட் புல்லின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டைப் வந்து ஒரு பேலன்ஸ்டான டாகாகவும் ஒரு நார்மல் சைஸில் இருக்க ஒரு டாகாகவும் இருக்கும். கிளாசிக் சைஸ் வந்து அது பார்க்குறதுக்கு பிட்புல்ல மாதிரியே தான் அதிகமாக தெரியும். அமெரிக்கன் புல்லி மாதிரி ரொம்ப ஸ்டாக்கே இல்லாமல் பிட்புல்லோட நார்மல் சைஸ் இருக்க மாதிரியே இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அதோட உயரம் கொஞ்சம் கூட இருக்கும். எக்ஸல் புல்லி டாலாகவும் இருக்கும், உயரமாகவும் இருக்கும், ஹெவியாகவும் இருக்கும். இது 2மே கலந்துருக்கும். நார்மலாக நீங்கள் பார்க்குற அமெரிக்கன் புல்லிஸை விட உயரம் ஜாஸ்தி, அதே மாதிரி ஸ்டாக்கியான்னு சொல்லுவோம், நல்லா வெல் பில்ட்டாகவும் இருக்கும்.